அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இடைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடிய நபரா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்மளோட கும்பம் ராசிக்காரர்களுடைய தனித்துவம், கிரக நிலைகள், கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. உங்க மனசுல இருக்கும் குழப்பத்துக்கு விட தேடித்தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல ஏன் இவ்வளவு போராட்டங்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தா கவலை வேண்டாங்க. உங்க செல்வத்தை இரட்டிப்பாக்க சில தெய்வீக ரசிகங்களை நாங்க பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு வெற்றி இருக்குது அப்படிங்கறத நீங்க நம்புங்க. கும்பம் ராசி என்பது புயலுக்கு பின்வரும் அமைதி போன்றதுங்க. சனீஸ்வரனே இதற்கு உதாரணங்க. அவர் மகரத்துல பல பிரச்சனைகளை சந்தித்த பிறகு கும்ப ராசிக்கு வந்த பிறகுதான் அவருக்கு நியாயம் கிடைச்சிச்சு. அதனால கும்பத்தில் பிறந்த நீங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படாம அதை தாண்டி ஜெயிப்பதற்காகவே பிறந்தவங்களா இருக்கீங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாயிக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் உங்க ராசிநாதன் சனி பகவான். ஜோதிடத்துல 12வது வீடு விரயஸ்தானம். உங்கள் ராசிநாதனான சனியே அந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால செலவுகள் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். சில சமயம் சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு கூட பணம் செலவாகும். இது உங்க ஜாதகத்தின் அமைப்பு. கும்ப ராசியில பிறந்த சிலர் தங்கள் பெயரில் வீடு, வண்டி போன்ற சொத்துக்களை வாங்கும் போது சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம். சொத்து நிலைக்காம போகலாம், அல்லது இஎம்ஐ போன்ற நிதி சுமைகள் அதிகமாகலாம். சுகத்தையும் சொத்துக்களையும் குறிக்கிற 4வது வீட்டுக்கு 12வது இடத்துல உங்க ராசிநாதன் நீச்சம் அடைகிறாரு. கும்ப ராசிக்காரர்களுக்கு அப்பா ஒரு பெரிய ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா அப்பாவை குறிக்கிற 9ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம் பெறாரு. ஆனா மாமனாரை குறிக்கிற 3ஆம் இடத்துல சனி நீச்சம் அடைகிறதுனால அவர்களுடன் சரியான புரிதல் இல்லாம போகலாம். இதனால கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கும்பம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் நிதி விதியை மாற்றக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குது. நின்ற கோலத்துல அருள் பாலிக்கும் பெருமாள மனதார வழிபடுங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி நின்றுகிட்டே அருள் கொடுக்கிற பெருமாளை நீங்க வழிபட உங்க பணவரவ நிச்சயமா அதிகப்படுத்த முடியுங்க. வீட்டுக்கு 7ஆம் பார்வை நேரடியாக கிடைக்குங்க. இது உங்க வருமான வழிகளை திறந்து தடைபட்டு நிக்கிற பணத்தை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். 2வது, நீங்க செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் கிருஷ்ணர் வழிபாடுக்கு அப்புறம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா அந்த செயல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதனால உங்க செயல்களில் வரும் நெகட்டிவ் கர்மாக்கள் கரைஞ்சு போயிரும். 3வது, முதியோர் இல்லங்களில் இருக்கிற ஆதரவில்லாத பெரியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இது உங்க ஜாதகத்துல இருக்கிற விரயஸ்தானத்தை சுபமாக்குங்க. கும்பம் ராசிய ஜோதிட சாஸ்திரத்துல சாமியார் வீடு அல்லது ஞானியோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வும் தெய்வீக சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு ஆதி சிவனின் பரிபூரண ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கு. உங்க வார்த்தைக்கு ஒரு ஆதாசியமான சக்தி இருக்கு. நீங்க மனதார ஒருத்தரை வாழ்த்துனா அது அப்படியே பலிக்குங்க. அதே மாதிரி நீங்க மன வருத்தத்துல கண்ணீரோட
ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது சாபமா கூட மாறிடும். அதனால உங்க நாவை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் அவசியம். மார்ச் 15 முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஜென்ம சனியாக செயல்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பிளஸ்ஸாக மாறி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் செய்வாரு. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குரு பெயர் பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சுக்கிர பெயர்ச்சியால கூடுதல் முன்னேற்றம் ஏற்படும். ராகு கேது பெயர்ச்சி நெகட்டிவாக இல்லாம உங்களுக்கு பிளஸ்ஸா மட்டும்தாங்க செயல்படும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். 5 வருட கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல தொடக்கம் ஏற்படும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி வேலையோ பிரைவேட் வேலையோ பேங்க் வேலையோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைத்தே தீருங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடியும். வருமானம் பல வழிகள்ல வரும். தொழில்ல லாபம் சற்று அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாகவே வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமணத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், நீதி, நேர்மை உடையவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. வேலை, தொழில் மற்றும் படிப்புல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கற்பனை திறன் மிக்கவங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைய போகுதுங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை, அமைதி, ஒழுக்கம் உடையவங்க. வேலையில் இருந்த பிரச்சனை நீங்க போகுது. கல்வி, வேலை, தொழில், வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்க போகுது. கடன் மற்றும் எதிரி தொல்லைகள் இருக்காதுங்க. சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி கும்பம் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. புதிய இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே, இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாக போகுது. குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும். செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் வரலாம். பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க. அவர்களால நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க. சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுக்கிரன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழுமூச்சாக பாடுபடுவீங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனா எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கும் நல்லது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம்
உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுங்க. எல்லோரும் ஒரு நம்பிக்கையோட இருக்கணுங்க. அப்பத்தாங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். இந்த வருஷத்துல நான் மாறுகிறேன் என்று உறுதிமொழி யாருமே எடுக்க வேண்டாங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய போகிறோம் என்று திட்டமிடலாங்க. ஏன்னா அவ்வாறு உறுதி எடுத்தா பின்வாங்கி வருத்தப்பட நேரிடுங்க. கும்பம் ராசிக்கு பிரச்சனைகள் நீங்குங்க. ஆனா 5 விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. கும்பம் ராசிக்காரங்க சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்க. இவங்க சுயம்பலிங்கம் போன்றவங்க. இவங்க தனித்து இயங்கும் போதும் தானாக தோன்றும் போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல சக்தி இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க எல்லோரையும் நேசிக்க நினைத்தாலும் சில பேர் மட்டுமே இவர்களுடன் பழகுவாங்க. கும்பம் ராசிக்காரங்க புது வீடு வாங்கலாம், வாகன யோகம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் பொது காரியங்கள்ல ஈடுபட வேண்டாம். பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும். படம் எடுப்பவர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களாக மாற நினைத்து முதலீடு செய்ய வேண்டாம். இந்த வருடம் பணம் காலியாக போகிறது என்பதால பண விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. யாராவது லோன் வாங்கி கேட்டா கூட வாங்கி கொடுக்க வேண்டாங்க. இந்த வருடத்துல சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அதனால கண்ணு தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி இருந்துருங்க. மற்றவர்களை பற்றி நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. நீங்க நன்றாக இருக்க வேண்டுங்க. மற்றவர்களை எதிர்பார்க்காம இருங்க. பொது காரியங்கள்ல கவனம் தேவைங்க. தேவையில்லாம காசு கொடுத்து நல்ல பேர் வாங்க நினைக்காதீங்க. அரசாங்க அதிகாரிகள், யோகங்கள், விஐபிக்கள் சந்திப்புகள் ஏற்படும். நல்ல மனிதர்கள் உதவி செய்வாங்க. நட்பு கிடைக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். சுதந்திரமாக செயல்படுங்க. இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். கமிட்மெண்ட் கொடுக்கும் போது ஆள் பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க. உங்களை யாராவது இழுத்து விட பார்த்தா நீங்களாகவே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. வாராகி மூர்த்தி, சர்வேஸ்வரர், விநாயகர் வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க கோரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்கள் மனதை மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடாதீங்க. கூட்டணியில் ஆட்சியில பங்கு வேண்டாம், ஆனா கூட்டணியில இருக்கலாம். ஏன்னா தப்பு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2026ஆம் ஆண்டு சில புரிதல்களை கொடுத்து நல்ல வழியை காட்ட போகுது. வாழ்க்கை வளம் பெற போகுதுங்க. வசதிகள் கூட போகுது. இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுதுங்க. உங்களை தடுமாற வைக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை நடக்க விடக்கூடாதுங்க.
கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டுங்க. உங்களை பிரிக்க நினைப்பவர்கள் ஒதுங்கி போகும் வரை சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டுங்க. குடும்பத்துல உள்ள அனைவரும் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்க வேண்டுங்க. கட்டுப்பாடுகள் வேண்டுங்க. கஷ்டங்கள் வரும்போது பொறுமையா இருக்க வேண்டுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.